எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்கிற காய் மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது. வெயிலுக்கு எதுவும் அந்த அளவுக்கு வரல. இருக்கிற காயை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒயிட் கத்திரிக்காய், இது வெள்ளை கத்திரிக்காய். ஒரு செடியில் ஒரு 4-5 காய் இருக்குது பாருங்கள். 4 அறுத்துக்கலாம். இந்த ஒரு காய் பாருங்கள், இது நல்லா முத்திடுச்சு. அது விதைக்கு விட்டுறலாம். இது 4 மட்டும் எடுத்துக்கலாம். பிளாக் பீட்டி செடி இது ஒரு 5-6 செடி வச்சுருக்குறோங்க. இதில் ஒரு 3 காய் இருக்குது. 3 காயை அறுத்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிளாக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பிளாக் பீட்டி தாங்க. இதில் ஒரு காய் இருக்குது. இது எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு காய் இப்போ தான் வந்துன்னு இருக்குது. வர வர ஒன்று ஒன்றா எடுத்துக்க வேண்டியது தான். சிம்ரன் கத்திரிக்காய், இது ஒரு 2-3 செடி இருக்குது. இதில் இருக்கிற காய் 1-2 இருக்கும். அதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பழைய செடிங்க பாருங்கள், பிஞ்சு விட்டுன்னு தான் இருக்குது இன்னும். இதெல்லாம் ஆடி மாதத்தில் போட்டது. பிளாக் பீட்டி ஒயிட்டு தான் தை மாதத்தில் போட்டது. இதுவும் பிளாக் பீட்டி தான். ஃபஸ்ட்டு இதில் ஒரு காய் அறுத்துட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு, இங்கே ஒரு பிஞ்சு, ஒரு 5-6 காய் பிஞ்சு விட்டுன்னு இருக்குதுங்க. இதில் ஒன்று எடுத்துக்கலாம். இது ப்ளூ வரி கத்திரிக்காய். இது ஒன்று எடுத்துக்கலாம். இது ப்ளூ வரி கத்திரிக்காய்ங்க. இது சாக்லேட் டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். இதில் 2 காய் இருக்குங்க. 2 காய் எடுத்துக்கலாம். இதுவும் பிளாக் பீட்டி செடி தாங்க. இதில் ஒரு காய், இதான் ஃபஸ்ட்டு காய். இந்த செடியில் பிஞ்சு விட்டுன்னு இருக்கு பாருங்க நிறையா. இது இப்போ வரைக்கும் அதை விட்டுட்டா இதெல்லாம் இந்த பிஞ்செல்லாம் முற்றி வராது. அதனால் கொஞ்சம் முத்த எடுத்துக்கிட்டே இருந்துடணும். பிரண்டை கொஞ்சம் இருக்குது. பிரண்டையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது முள்ளங்கிங்க. இந்த ஒரு பேஷனில் போட்ட ஒரு 5 முள்ளங்கி இருக்குது. நமக்கு இப்போ ஒரு 2 இல்லைன்னா 3 பிச்சுக்கலாம். தழையே நல்லா சூப்பராக இருக்குது. பொரியல் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா நீட்டாக வந்துருக்கு. மூணு மட்டும் எடுத்துக்கலாம். 2 அப்புறமா எடுத்துக்கலாம். சொரக்காய் எடுத்துக்கலாங்க. இது குண்டு சொரக்காய். இந்த ஒரு செடியில் ஒரே ஒரு காய் தாங்க வந்திருக்குது. சரி, இந்த ஒரு காய் முத்திடுச்சு, எடுத்துடலாம். பீக்குங்க ஒரு 2 பீக்குங்க பிஞ்சு விட்டுருக்குது. புடலங்க இப்போ தான் வந்துன்னு இருக்குது. எல்லாம் அடுத்த அறுவடைக்கு தான் எதனா 2 காய் கிடைக்குங்க. அதிகமாக இந்த வெயிலுக்கு காய் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த ட்ரேவில் சிறுகீரை கொஞ்சம், பச்சை மிளகீரை கொஞ்சம் போட்டுருந்தாங்க. சிறுகீரை கொஞ்சம் பாதி நல்லா வளர்ந்து வந்துருச்சு. வளர்ந்து வந்ததை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். எவ்வளோ வந்துக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வளர்ந்து வந்ததெல்லாம் பிடிங்கி எடுத்துடலாம். எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அப்புறம் காமிக்கிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் பிச்சுட்டு வந்த காய் பாருங்கள்.
ஒரு அழகான பச்சை சொரக்காய். தக்காளிலாம் நாங்கள் அப்பப்போ வந்து பிச்சுக்கிறோம். அதே மாதிரி அவரைக்காயில் ஒரு 3 வகையான அவரைக்காய் இருக்குது. கொத்து அவரை, இந்த வைலட் அவரை, நாட்டு அவரை. இது வந்து இந்த வைலட் அவரை ஒரு 1/4 கேஜி வந்துச்சு. நாங்கள் பிச்சு சாம்பார் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் ஒரு 4 வகையான கத்திரிக்காய். இது எல்லாமே பிளாக் பீட்டு. அப்புறம் இது சிம்ரன் கத்திரிக்காய், இது ப்ளூ வரி கத்திரிக்காய், இது ஒயிட் கத்திரிக்காய். 4 வகையான கத்திரிக்காய் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பரான ஒரு முள்ளங்கி. இனிமேல் முள்ளங்கி நல்லா வருங்க. வெயிலில் 30-35 நாள்லேயே முள்ளங்கி வந்துடும். நீங்களாம் ஒரு 2-3 விதை போட்டிங்கன்னாவே போதும், 30 நாளில் முள்ளங்கி எடுத்துடலாங்க. கீரையும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பெரண்டை கொஞ்சம் கிடச்சிச்சு. சிறுகீரை போட்டிருந்தேன். சிறுகீரை வளர வளர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கிட்டோங்க நாங்கள். இது ஒரு 3 கட்டு கிடச்சிச்சு. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பரான அறுவடை தாங்க. நல்லா இந்த வெயிலுக்கு அருமையான ஒரு அறுவடை தான் கிடச்சிருக்கு. இதுவே போதுங்க. நாங்களுக்கு மனசு நல்லா திருப்தியாக தான் இருக்குது. இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு லைக் போட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.